myself in 90 days ஓட டே 2 தான் இன்னைக்கு. வழக்கம் போல சூரியன் சார் வரதுக்கு முன்னாடியே எந்திரிச்சு ப்ரீ ஒர்க் அவுட் மீல அந்த சிவப்பு வாழைப்பழத்தை ஒன்று முழுங்கிட்டு நடைப்பயிற்சி செய்யறதுக்காக கிளம்பியாச்சு. இந்த நாய்க்கு பயந்துக்கிட்டு ஓடுனே பாருங்க. நாயால எந்த பிரச்சனையும் இல்லை, நான் நாய் போட்டு வச்சிருக்கோம் பாருங்க, அதை மிதிச்சுட்டேன். அதை போட்டு தேய்த்தேன்னு தேய்ச்சதுக்கு அப்புறம் நடந்து நடைப்பயிற்சி முடிச்சதுக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு அண்ணனோட வீடியோ பார்த்துக்கிட்டே மெஹந்தி எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இந்த பேஜை நீங்க ஃபர்ஸ்ட் பாக்குறீங்கன்னா நான் ஒரு மேக்கப் அண்ட் மெஹந்தி ஆர்டிஸ்ட், அதுக்காக தான் மெஹந்தி ரெடி பண்றேன். நீங்க ஒர்க் அவுட்டே நல்லபடியா முடிச்சதுக்கு காலை உணவுக்கு வேக வைத்த வெள்ளை கொண்ட கடலை சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஸ்கின் கேர் பண்றதுக்காக மை ஆல் டைம் ஃபேவரட் விட்டமின் சியோட சீரம் யூஸ் பண்ணிட்டு சன்ஸ்கிரீனும் போட்டாச்சு. இன்னைக்கு பிரைடல் மெஹந்தி போடுறதுக்காக வெளியூர் கிளம்பிதான், அதனால பஸ் பயணமா செஞ்சோம். தலைக்கு தில்ல பாத்தீங்களா, சன்ஸ்கிரீன் போட்டுக்கனால ஸ்கிரீனே இல்லாம வெளியில நிக்கிறேன். பாதி தூரம் தான் நம்ம பஸ்ல போனோம், மீதி தூரம் டோலி நம்மள கூட்டு போயிட்டாங்க. ஏன்னா டோலிக்கு தான் மெஹந்தி போட போறோம். டோலி வீட்டுல போய் பார்த்தோம்னா நம்ம கட்டுக்கோப்பான நாட்களை கெடுக்கிறதுக்காகவே பிரியாணி வாங்கி வச்சிருந்தாங்க. நம்ம பிரியாணியில 100 கிராம் பிரியாணி மட்டும் எடுத்துக்கிட்டு சிக்கன் மட்டும் சாப்பிட்டுட்டு அன்னைக்கு லஞ்சம் முடிஞ்சாச்சு. அங்க இருந்து நம்ம செகண்ட் கிளைன் வீட்டுக்கு வந்தாச்சு. நம்மள பிக்கப் பண்றதுக்கு ஒரு அக்கா வந்தாங்க. இவங்க எப்படி நம்மள வச்சு ஓட்டுவாங்கன்னு பயந்துட்டே இருந்தா, சும்மா ஜம்முன்னு கொண்டு போய் இறக்கிட்டாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் ஒரு காஃபியை குடிச்சதுக்கு அப்புறம் நம்மளோட ஒர்க் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டு 2 தோசை, கொஞ்சம் மட்டன் கிரேவி, அது கூட எக் ஃபைபருக்காக கேரட்டும் சாப்பிட்டாச்சு. மறக்காம லைக் பண்ணிட்டு என்னோட பேஜை ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா அது எனக்கு இன்னுமே மோட்டிவேட்டா இருக்கும்.